ஸ்டாலின் பார்த்தாரு, என்ன நினைச்சாரா தெரியல, சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல வீதியில போறான். இப்போ அதே மாதிரி தான் நடக்க போகுது. 200 தொகுதியில ஜெயிக்கிறோம், 10 இடத்துல வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரு ஆட்சி அமைக்கின்ற பொழுது சட்டையும் கிழிச்சுக்கிட்டு வேட்டி இல்லாத ரோட்ல போறோம். என்ன ஒரு அரசியல் தலைவர் மாதிரியா பேசுறான், ரவுடி மாதிரி பேசுறான். இப்ப நாங்களாம் ரவுடி மாதிரி பேச வேண்டிய ஆயிடுச்சு. நானும் பிராமணன் தான். நான் ரவுடி மாதிரி பேச வேண்டிய காரணம் என்னன்னா, பேசுறத ஒரு முறையோட பேசணும் யாரா இருந்தாலும், புரியுங்களா? ஒரு அரசியல் தலைவர் இப்படி இல்லாம பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் திமுக, எதுக்கு எடுத்தாலும் திமுக, எதுக்கு எடுத்தாலும் திமுக செய்யாத நீ என்னத்த கிழிச்சிட போற? எவனும் கழிக்க முடியாது. திமுக செஞ்சதுதான். எவனும் ஒண்ணு புதுசா கிழிச்சிட போறதில்ல. யார் விஜய் வந்தாலும் கிழிக்க போறதில்ல, எவன் வந்தாலும் கிழிக்க. அவங்க செஞ்சதுதான் நீங்க எல்லாம் செய்யறீங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் தான், புரியுங்களா? எவனும் எதுவுமே செய்ய போறது கிடையாது. சும்மா நான் செஞ்சேன் தான். எவனும் ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. அவங்களாவது கொஞ்சம் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு அதை இதை செய்வாங்க. ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறவன் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதை விட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு பேசுறதுன்னா, எதை எடுத்தாலும் ஊழல், எதை எடுத்தாலும் இவனும் ஓகேனா கேட்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க. மக்கள் ஓட வரட்ட போறாங்க. ஒரு காலத்துல பாருங்க, ஓடதான் போறான். அவன் ரொம்ப பெரிய மேதாவி மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன மேதாவி அவன்? என்ன படிச்சிருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.